ஜெபத்தில் காணப்பட வேண்டிய சிறப்பு அம்சங்கள். தேர்தல் அறிக்கை வரப்போகுது, அடுத்த மாசத்துல தேர்தல் அறிக்கை வரும். நிறைய சிறப்பு அம்சங்கள்லாம் இருக்கும். ஆமென். அண்ணன் ஸ்டாலின் 100 நாள்னா எங்கள் தலைவர் எடப்பாடியார் 150 நாள். என்னது வேலைவாய்ப்பு திட்டம், 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை ஆமென் எடப்பாடியார் எப்படி மாத்த போறாரம்மா? இது ஒரு சிறப்பு அம்சம் அல்லவா? என்னையா தளபதியார் பெண்களுக்கு மாத்திரம் பஸ்ல டிக்கெட் ஃப்ரீன்னு சொன்னாரு, ஆனால் எடப்பாடியார் 2 பேத்துக்கு ஃப்ரீன்னு இருக்காரு. கை தட்டிருங்க. ஹல்லேலூயா. அப்ப நமக்கெல்லாம் வண்டி வேண்டாயா, பைக் வேண்டாம், பெட்ரோல் செலவு மிச்சம். இப்ப யாருக்கு ஓட்டு போடுவோம்? நான் போடுவோம் பாருங்க ஒருத்தருக்கு. அன்பு தேவ பிள்ளைகளே, அப்ப இதெல்லாம் சிறப்பு அம்சங்கள். ஆமென். அடுத்து 3வது ஒரு தலைவர் இருக்கிறார், புது தலைவர். ஆமென். தேர்தல் அறிக்கை ரெடி ஆயிட்டு இருக்கு. பாஸ்கருடைய தலைவர் கவனி. ஆமென். அவர் ஒரு புது தேர்தல் அறிக்கையை ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பெரும் கூட்டம், வக்கீல் கூட்டத்தை கூட வச்சிருக்கிறார். லாயர் கூட்டமே அவர் கூட இருக்கு. தமிழ்நாட்டிலே தலை சிறந்த லாயர் கூட்டம் இப்ப அவர் கூட இணைஞ்சு நிக்குது. ஆமென். ஆமா, அவர் ஒரு சிறப்பான அம்சங்களோடு ஒரு தேர்தல் அறிக்கையை ரெடி பண்ணிட்டு இருக்கிறார். ஆமென். கெட்டி கலங்க போகுது 26 தேர்தல் களம். எப்படி செய்தி போகுது பாருங்க யூடியூப்ல. ஹல்லேலூயா. பார்க்கட்டும், கவனிங்க. ஆமென். 2026 தமிழ்நாட்டுடைய தேர்தல் களம் பயங்கர விறுவிறுப்பா, சுறுசுறுப்பா, வெரி இன்ட்ரெஸ்டிங்கா போகும்போது. இப்படி இருந்தா தான் நமக்கு பிடிக்கும் இல்லையா? இப்படி இருந்தா தான் நமக்கு பிடிக்கும் பாருங்க. ஆமென். ஆகையினால் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்திலே காணப்படுகிற பெரும் தலைவர்கள் எல்லாம் ஜனங்களுக்கு எதையாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி சிறப்பு அம்சங்களை பேப்பர்ல அச்சிட்டு கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நான் என்ன செய்ய போகிறேன் என்கிறதை நமக்கு ஏற்கனவே பதிவு செய்து போயிருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய ரத்தமும் அவருடைய சிலுவை மரணமும் பாடும் நமக்கு என்ன செய்யும் என்பதை அவர் நம்முடைய கரங்களிலே ஆமென் பெரிய அறிக்கையாய் கொடுத்து போயிருக்கிறார். நான் இந்த உலகத்தில் பார்த்த அறிக்கையிலே இதுதான் பெரிய அறிக்கை. அல்லேலூயா. ஆமென். நான் இந்த உலகத்திலே சந்தித்த அறிக்கை பத்திரங்களிலே இதுதான் மிகப்பெரிய அறிக்கை பத்திரம். ஆமென். நான் ஆயிரக்கணக்கான புத்தகங்களை வாசித்தவன். அல்லேலூயா. அதனுடைய 8-9 வயதிலிருந்து அம்பளிமாமா புத்தகத்திலிருந்து ஆமென் கவனிங்க, ஆமென் ஆயிரக்கணக்கான புத்தகங்களை வாசித்து முடித்தவன். ஆமென். நான் சொல்லுகிறேன், இதுல இருக்கிற உண்மை சம்பவங்களை போல, இதுல இருக்கிற உண்மை சிறப்பு அம்சங்களை போல வேற எந்த புத்தகத்திலும் நான் பார்த்ததில்லை. கைகளை தட்டி அவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆமென். இன்றைக்கு வருகிற தலைவர்கள் எல்லாம் தங்கள் சிறப்பு அம்சங்களை ஆமென் அறிக்கையிலே சொல்லிவிட்டு போகலாம், நிறைவேற்ற முடியாது. ஆனால் நிறைவேறினதை மட்டும் அறிக்கையாய் கொடுத்தவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நிறைவேற்ற போகிறதை மட்டும் அறிக்கைகளாக ஸ்கிரிப்சராக என்னுடைய கரங்களிலே கொடுத்து போனவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். கட்டாய நிறைவேறியதுல சொன்னது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். மரியாதைக்குரிய ஆமென் நம்ம பிரதம மந்திரி 15 லட்சம் போடுறேன்னு சொன்னாரு. ஆமென். இதுவரைக்கும் அவர் போடவே இல்லை. அப்ப அவருடைய அறிக்கை கூட தவறி போகிறது. அவர் சொன்ன அறிக்கை கூட அவரால் நிறைவேற்ற முடியாமல் போகிறது. ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, என் சமாதானத்தை உனக்கு கொடுத்து போகிறேன், அது உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, உங்கள் இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பதாக. ஆமென். சொன்னாரு, நிறைவேற்றினாரு. அல்லேலூயா. ஆமென். ஆமென். சொன்னாரு, நிறைவேற்றினாரு. ஆமென். எத்தனை பாடுகள் இருந்தாலும், பிரச்சனைகள் இருந்தாலும், ஆமென், சஞ்சலங்கள் இருந்தாலும், தவிப்புகள் இருந்தாலும் இருதயம் எப்போதும் சமாதானத்தோடு இருக்கிறது. காரணம் அவர் சொன்ன வாக்குறுதி. ஆமென். ஆமென். என் சமாதானத்தை உனக்கு நான் கொடுத்து போவேன். ஆமென் தானா? ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கேட்பதை நிறைவேற்ற வேண்டுமானால், புரிஞ்சுக்கங்க, நான் செய்திக்குள்ள வந்துட்டேன். ஆமென். என் தேவனாகிய கர்த்தர் நான் வாயை திறந்து கேட்கிறதை என் வாழ்க்கையில நிறைவேற்ற வேண்டுமானால், நான் கேட்கிற சம்பவங்களிலே, நான் கேட்கிற அந்த விண்ணப்பத்திலே, நான் வைக்கிற ஜெபத்திலே காணப்பட வேண்டிய சிறப்பு அம்சங்கள். ஆமென். ஆமென் தானா? ஆமென். நீங்க எவ்வளவு பேர் நீங்க ஆசையா இருக்கிறீங்க, நான் ஜெபம் பண்ணா ஆண்டவர் கேட்கணும். அல்லேலூயா. உடனே நடக்கணும். அல்லேலூயா.
எவ்வளவு பேருக்கு ஆசை? ஆமென். இந்த உலகத்துல எல்லா கிறிஸ்தவங்களுக்கும் இருக்கிற ஆசை. அல்லேலூயா. இல்லையா? நான் இப்ப ஜெபம் பண்ணுவேன், என் ஆத்துமாவை சொன்ன உடனே நடக்கணும். இருக்கா இல்லையா? அப்படின்னா இன்னைக்கு நான் சொல்றதை ஃபாலோ பண்ணுங்க. அல்லேலூயா. ஆமென். ஆமென். நான் கடந்த 17 நாள் இதை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். கர்த்தர் எனக்கு செஞ்சுக்கிட்டே இருக்காரு. ஆமென். கடந்த 17 நாள் இதை நான் பிராக்டிஸ் பண்றேன். ஆண்டவர் எனக்கு செய்யறாரு. சாட்சியா சொல்றேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆமென். திருப்பிக் கொள்ளுங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 1 சாமுவேல் ஒரு சில வசனங்களை தொடர்ந்து வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் முதல் அதிகாரம். ஆமென். இங்கிலீஷ் பைபிள் திறந்து வச்சுக்கோ. திடீர்னு அந்த வார்த்தைக்கு அர்த்தம் கேட்பேன். 3000 ரூபாய்க்கு பைபிள் வாங்குறது பெருசு இல்லை. அதை டெய்லி வாசிக்கணும், தியானிக்கணும், அது கூட உட்காரணும், நேரம் செலவிடணும், கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அப்படியே வாங்கி ஷோகேஸ்ல மூடி வச்சுக்கிட்டு நீயும் மூடிக்கிட்டு போயிடக்கூடாது. ஆமென். அதனால கவனமா அதை வாசி. அல்லேலூயா. அதுங்க முதல் அதிகாரம். ஆமையா 1 சாமுவேல் முதல் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிங்க. எப்பிராயிம் மலை தேசத்தில் இருக்கிற இன்னைக்கு ஒரே ஒரு சம்பவத்தோடு நான் உங்க ஆண்டவருடைய செய்தியை பகிர்ந்து கொண்டு நம்ம நிறைவு செய்ய போகிறோம். கர்த்தர் இன்றைக்கு உங்க ஜெப வாழ்க்கையில ஒரு பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார் என்று சொல்லி விசுவாசத்தோடு இந்த இடத்துல நிக்கிறேன். எவ்வளவு பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு ஜெபத்தின் நிலைமை மாறணும், ஜெபத்தின் தரம் மாறணும், ஜெபத்தின் அந்த பிரின்சிபல்ஸ் தத்துவங்கள் மாறணும், ஜெபிக்கிற தன்மை மாறணும், ஜெபம் மிக அழகுள்ளதா மாறணும். ஜெபம் கர்த்தர் விரும்புகிறபடி நம்ம ஜெபிக்கணும். நம்ம ஜெபத்துல காணப்பட வேண்டிய காரியங்கள். இந்த ஜெபத்துல கர்த்தர் நிச்சயமான பதிலை உடனே கொண்டு வருவார், தருவார். ஆமென். கூர்ந்து கவனிங்க, வாசிங்க. எப்பிராயிம் மலை தேசத்தில் இருக்கிற சோப்பீம் எனப்பட்ட ராமநாதாயிம் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பெயர். அவன் எப்பிராயிமினாகிய சூப்புக்கு பிறந்த தேகுவின் குமாரனாகிய எலிகுவின் மகனான எரேகாமின் புத்திரன். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும். நல்லா கவனிங்க. இங்க இருந்தா என் செய்தி ஆரம்பிக்கிறேன். ஏன்னா செய்தியுடைய முதல் பாயிண்ட் அதுதான். ஆமென். டைரியில் அதான் எழுதியிருக்கேன், வரிசையா எழுதியிருக்கேன். ஆமென். வரிசையா பாயிண்ட் மட்டும் எழுதியிருக்கிறேன். ஆமென். கவனிங்க. இங்க இருந்து செய்தி ஆரம்பிக்குது. சற்று கூர்ந்து கவனித்துக் கொண்டு என் கூட செய்தியோட வந்து கொண்டே இருக்கணும். அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும். சீலோனா 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். என்ன இடம்? சீலோ. யோசுவா ஜெயம் எடுத்து கோத்திரங்களுக்கு தேசத்தை பங்கிட்ட இடம். தேசத்தை பங்கிட்டு கொடுத்த இடம் எது? சீலோ. அப்ப சீலோ நிச்சயமா ஆசீர்வாதமான இடம் தான். ஆமென். அழைந்தீங்களா? அல்லேலூயா. சீலோ கர்த்தர் உலாவுற இடம் தான். ஆமென். சீலோ கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுகிற இடம் தான். ஆமென். கர்த்தர் நமக்கென்று வைத்திருந்ததை பங்கிட்ட இடம் தான். ஆமென். ஆமென் சொல்லிருங்க. அல்லேலூயா. சீலோ ஆசீர்வதிக்கப்பட்ட இடம் தான். ஆமென். யோசுவாவுக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றின இடம் தான் சீலோ. ஆமென். ஆமென் தானா? அல்லேலூயா. கவனிச்சிருங்க. அங்க சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷம் தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க, போய் வருவான். அப்படிதான் நான் டைரியில எழுதியிருக்கிறேன். போய் வருவான். அல்லேலூயா. எழுதியிருக்கிறேன் ஐயா. போய் வரணும். அப்போ ஆலயத்துக்கு என்ன செய்யணும்? போய் வரணும். ஆலயத்துக்கு போய் வரணும். இந்த வாரம் அடுத்த வாரம் கண்டக்டர் மாதிரி லீவு போட்டுறக்கூடாது. கண்டக்டருக்கு தான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லை பிரதர். அடுத்துண்ணா டிரைவர் கண்டக்டருக்கு தான் இன்னைக்கு மத்தியானம் ஏறி நாளைக்கு மத்தியானம் இறங்கிடணும். அப்புறம் ஒரு நாள் ரெஸ்ட்டு, நாளைக்கு மத்தியானம் ஏறணும், மறுநாள் மத்தியானம் இறங்கிடணும். இப்போ சபை கூட அப்படி ஆயிடுச்சு. ஒரு அம்மா என்கிட்ட கேட்டாங்க, ஐயா இந்த வாரம் எனக்கு லீவு கொடுங்க. நாங்கள் என்னடா இது சபைக்கு வேலை செய்கிற இடத்துல லீவு காக்கு சந்துக்கு ஏறு சண்டே அப்படியே என்னை பார்க்கறத பாருங்க. போன வாரம் முடிச்சுட்டு போகும்போதுடா, ஐயா எனக்கு அந்த அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் லீவு கொடுங்க. எங்கே கேட்கணும்? இதை வேலை செய்கிற இடத்துல கேட்டுட்டு எனக்கு லீவு கொடுங்க, நான் கோயிலுக்கு போகணுன்னு. அம்மா நேரம் எனக்கு ஒரு வாரம் லீவு கொடுங்கய்யா. நான் என்னத்தை சொல்ல? ஆமாம், என் நிலைமையை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க.
அல்லேலூயா. ஹல்லேலூயா. கவனிங்க என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவன் என்ன செய்வான்? நம்ம எல்கானா போய் வருவான். ஆமென். அப்போ ஆலயத்துக்கு போக்கும் வரத்துமாய் நம்ம இருக்கணும். நம்பர் ஒன். நான் இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து வரேன், அப்படியே மொத்த செய்தியை ஒரு 1/2 மணி நேரம் கவனிச்சுங்க. ஆமென். ஆலயத்துக்கு போக்கும் வரத்துமா இருப்பார். யாரு? எல்கானா. எப்படி போவாரு? குடும்பமா போவாரு. சொல்லுங்க, ஆலயத்துக்கு எப்படி போகணுமாமா? குடும்பமா போகணும். ஆலயத்துக்கு எப்படி போகணும்? குடும்பமா போயிட்டு வரணும். இல்ல பாஸ்டர், அவருக்கு இதுல கொஞ்சம் பழக்கம் இல்ல. சரி, பரவாயில்ல. உங்களை பார்த்து பழகுற அளவுக்கு நீங்க இருக்கணும். அல்லேலூயா. உங்களை பார்த்து அவரு என்ன செய்யணும்? நானும் உன் கூட வரேன்டி அப்படின்னு என்ன சொல்லணும்? டீன்னு சொன்ன பரவாயில்ல, விட்டுருங்க என்ன. ஆமா, நானும் உன் கூட வரேன்டி அப்படின்னு அவர் சொல்லணும். அல்லது அவங்கள பார்த்து அவரை பார்த்து அவரு சொல்லணும். அவரு வர்றதை பார்த்து நீங்க ஒன்றும், ஐயோ நானும் தான் வரனே, என்னையும் தான் கூட்டிட்டு போயேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவர் நடக்கணும். விளையாண்டீங்களா? விளையாண்டீங்களா? ஆமென். இப்பெல்லாம் எப்படின்னா, இந்த ஜனியம் போற இடத்துக்கு நம்ம போகக்கூடாது அப்படிங்கிற நிலைமைக்கு குடும்பம் வந்துருச்சு. ஆமென். இந்த ஜனியம் மூஞ்ச முடிச்சுட்டு நம்ம போய் அங்கே வந்து நம்மளை முறைக்கும் அப்படின்ட்டு என்ன செய்யக்கூடாது. இன்னைக்கு குடும்பம் அந்த மாதிரி நிலைமைகளுக்கெல்லாம் வந்துருச்சு. ஆமென். நீ போற சர்ச்சுக்கு மட்டும் நான் வரவே மாட்டேன். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அப்போ நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்க. ஏதா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்க. ஆமென். நீ போற சர்ச்சு நான் வரமாட்டேயா, உன் முகரக்கட்டை அங்கே வந்தும் பார்க்கணுமா? அல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்படி இருக்கு பாருங்க. அப்படி இல்லை. ஆமென். ஆண்டவர் விரும்புறாரு. குடும்பமா என்ன செஞ்சாரா? எல்கானா போய் வருவான். 2 பொண்டாட்டி என்னமோ வாஸ்தவம் தான், அது இருந்துட்டு போட்டு விட்டுருங்க. ஆமென். இப்ப கட்ட முடியாது, வெளுத்துருவாங்க. சரி, இப்பெல்லாம் வாய்ப்பே கிடையாது, பிச்சை எரிஞ்சிருவாங்க பொண்டாட்டி. அதனால அவர் பாவம். ஆமென். ஆமென். அவரு பாவம் எப்படியோ. ஆமென். அந்த நாட்கள் அது இருந்துச்சு. ஆமென். அந்த நாட்கள்ல அது இருந்துச்சு. ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் சிலுவையில் மறிச்சுட்டு 2 பொண்டாட்டி ஆகாதுடான்ட்டார். ஹல்லேலூயா. அது கூட ஆண்டவர் நம்ம நன்மைக்கு தான் சொன்னார். ஆமென். உண்மை தானே? அது கூட நம்ம நன்மைக்கு தான் சொன்னார் பிரதர். ஐயா. ஆமா, அது கூட நம்ம நன்மை தான். இந்த பிள்ளை இன்னொன்னே கட்டிட்டு கஷ்டப்படுவானே, பாவடே நீ நல்லா சந்தோஷமா இருற. ஒன்ன மேய்ச்சி 80 வருஷம் வரை கொண்டு வர்றதே பெரிய விஷயம்டா ஐயா ராஜா. ஆமே, நீ என்ன செஞ்சிரு, உன்னோடு அப்படியே வா, அதே உனக்கு பெரிய. ஒருத்தன் டாக்டரை பார்க்க போனோன்னா, ஐயா கால் பயங்கரமான வலிங்கய்யா. ஏயா கால் வலின்னு சொல்லிட்டு 10 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கேன், மனைவியை கூட்டிகிட்டு வந்திருக்க வேண்டியதானே அப்படின்னா, கூட தலைவலி எதுக்குங்கய்யா? ஆமே, கூட கால்வலியோட போட்டியா, கூட தலைவலி எதுக்கு? ஆமேன் தானா? ஆமேன் தானா? ஆமேன் தானா? என்ன பேச மாட்டேங்கிறீங்க? அவன் கால்வலியோட போட்டியா, கூட தலைவலி எதுக்கு அப்படின்னா, அதுபோல இன்னைக்கு அப்படிதான் சூழ்நிலை இருக்கு பாருங்க. ஆனா எல்கானா 2ஐயும் அட்ஜஸ்ட் பண்ணி, ஆமேன், 2ஐயும் மேட்ச் பண்ணி, 2ஐயும் மெர்ஜி பண்ணி, 2ஐயும் கரெக்ட் பண்ணி கூட்டிட்டு போறாரு. எங்க? ஆலயத்துக்கு, சீலோவுக்கு கூட்டிட்டு போனவரு. ஆமென். 2வது காரியம், போக்கும் வரத்துமாய் போய் வருவான். அப்ப ஆலயத்துக்கு என்ன செய்யணும்? நம்ம குடும்பமா போயிட்டு வரணும். போவோம், ஆரம்பிப்போம். ஆமென். என்ன செய்வோம்? நான் டாபிக் என்ன சொன்னேன்? இன்னைக்கு கர்த்தர் என் ஜெபத்தின் நிலைமையை மாற்றணும். கர்த்தர் என் ஜெபத்துக்கு பதில் தரணும்னா என் ஜெபத்திலே காணப்பட வேண்டிய சில சிறப்பு அம்சங்கள், கர்த்தருடைய இருதயத்தை தொட்டு அவர் எனக்கு பதில் செய்ய உண்டான சிறப்பு அம்சங்கள், தேவனுடைய இருதயத்தை தட்டுகிற விதத்தில் என் ஜெபத்தின் சத்தம் காணப்பட வேண்டும். விளையாண்டீங்களா? என் ஜெபத்தின் சத்தம் தேவனுடைய இருதயத்தை திறக்கணும். கர்த்தருடைய இருதயத்தை திறந்து அவரை எட்டி பார்க்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்ப முதல் ஸ்டெப் ஆலயத்துக்கு போய் வரணும். சொல்லுங்க, போயிட்டு வருவோம் வாங்க. போயிட்டு வருவோம். சொல்லுங்க, போயிட்டு வருவோம் இன்னைக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு சர்ச்சுக்கு போயிட்டு வரலாம் வாங்க அப்படின்னு சொல்லுங்க காலையில. ஆமென். 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 அவர் ஏதாச்சும் பிளான் போடுவார். உனக்கு தெரியுமாடி அப்படிமா, எனக்கு எல்லா கழுதையும் தெரியும், கிளம்பியா சட்டையை போடிய. ஆமென். ஹல்லேலூயா. சட்டையை போடு வாயா, சர்ச்சுக்கு போயிட்டு அப்புறம் மத்தியானம் வந்து பேசிக்கலாம் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. மதியம் வந்து பேசிக்கலாம் வாயான்னு கூட்டிட்டு வந்துருங்க. இல்லைன்னா அந்த அம்மா ஏதாச்சும் சொல்லும், எங்க
உங்களுக்கு நான் சொல்றதே புரியலையா? ஆமென். சில ஆட்கள் ஆரம்பிச்சு, எங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீ 11 மணிக்கு மேல பேசிடி அப்படின்னு சொல்லி என்ன செய்யுங்க, கூட்டிட்டு வந்துருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆஃப்டர் 11 o'clock நீ என்ன வேணாலும் பேசு, நான் கேட்கறேன்னு சொல்லிருங்க. ஆமென் தானா? ஆமென். புரியுதா? நான் சொல்ற விஷயம் புரியுதா? ஆமென். இப்போ குடும்பமா என்ன செஞ்சிடணும்? ஆலயத்துக்கு. ஆலயத்துக்கு. 2, அவர் ஆலயத்துல போய் சும்மா இருக்கல, என்ன செஞ்சாராம் ஐயா? ஆமென். வாசிங்கய்யா. அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் பலியிடவும். சொல்லுங்க, பணிந்து கொள்ளவும் பலியிடவும். ஆமென். 1 போய் வரணும், 2 போயிட்டு வர்ற ஆளு சும்மா இருக்க கூடாது. கர்த்தரை என்ன செய்யணும்? தாழ்மையோடு, மனத்தாழ்மையோடு ஆண்டோட சமூகத்துக்கு ஓடி வந்து பலியிடணும். பலினா இன்னைக்கு ஆளுக்கு ஒரு சேவலை பிடிச்சிட்டு வர்றதில்ல, ஆளுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு வர்றதில்ல, போட்ட குட்டியை கர்த்தருக்கு நேர்ந்து விடுறதில்ல. ஆமென். அது இல்ல. ஆமென். உதடுகளின் ஸ்தோத்திர பலி. ஹல்லேலூயா. ஆமென். வந்து என்ன செய்ய சொல்றாரு? நல்லா நீ ஆராதி. கர்த்தரை என்ன செய்ய? நல்லா ஆராதிக்கணும், நல்லா பாடணும், சத்திய வசனத்தை கேட்கணும், மனதை கர்த்தரிடத்துல விடணும், ஆண்டுடைய சமூகத்துல நம்ம இருதயத்தை ஊற்றணும், மனதை விட்டு கொடுக்கணும். ஆமென். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணணும், பழசெல்லாம் மறக்கணும், கேடெல்லாம் மறக்கணும், நடந்த துன்பங்களை எல்லாம் மறக்கணும், இழைக்கப்பட்ட அநீதி எல்லாம் மறக்கணும். ஆமென். மறந்துட்டு ஐயோ என்னை அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இப்படி சொல்லிட்டாங்க, அது நடந்துருச்சு, இது நடந்துருச்சுன்னு சொல்லி அதை நினைச்சு புலம்பாம என் கர்த்தரை நான் உயர்த்துவேன், என் கர்த்தரை நான் பாடுவேன், நான் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறேன், அவரையே நோக்கி பார்ப்பேன் அமர்ந்திருக்கணும். கை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை. நான் ஏன் இவ்வளவு தூரம் சத்தமா பேசினேன்னா, அவ சத்தம் கேட்கக்கூடாதுன்னு. யார் சத்தம்? ஜெசி சத்தம் மேலே வரக்கூடாதுன்னு சொல்லி தான் இவ்வளவு தூரம் கத்துனேன். ஆமென். அப்பதான் வெளியே போவா, இல்லைன்னா போக மாட்டேன், இங்கே நின்றுட்டே இருப்பான். நல்லா கவனிங்க நண்பு தேவ பிள்ளைகளே. அப்போ போக்குவரத்துமா இருந்த மனுஷன் ஆமென் என்ன செஞ்சாராம்? கர்த்தரை பணிந்து கொண்டவனாக, பலியிடுகிறவனாக காணப்பட்டான். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. எப்படி? பலியிடுகிறவனாகவும் பணிந்து கொள்ளுகிறவனாகவும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில அன்பு தேவ பிள்ளைகளே, ஆலயத்துக்கு போயிட்டு வர்றது மட்டும் இல்ல, ஆலயத்துக்குள்ள வந்தா ஆமென் ஆண்டவரை பணிந்து கொள்ளணும். உண்மை மனத்தாழ்மையோடு கர்த்தரை பணிந்து கொள்றது. 2வது காரியம் பலியிடுறது. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. அதத்தான் பவுலடிகள் எப்படி எழுதினாரு? ஆமென். உங்களையே நீங்கள் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து நில்லுங்க. ஆமென். ஜீவ பலியை ஒப்பு கொடுத்து நில்லுங்க. அடுத்த வசனையா, நான் அங்க வந்துடுறேன், மேட்டருக்கு வர்றேன், வாங்க. கர்த்தரின் ஆசாரியனாகிய 2 குமாரராகிய ஓப்னியும் பினகாசும் இருந்தார்கள். அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பெனினாளுக்கும் அவளுடைய எல்லா குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். என்னவாமா? பங்கு போட்டு கொடுப்பான். சொல்லுங்க, பங்கு போட்டு கொடுப்பான். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. பங்கு போட்டு கொடுப்பான். அடுத்த வசனையா, அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். ஆமென். சொல்லுங்க. ஆமென். அன்னாளை எல்கானா ரொம்ப நேசிச்சாரு, அதனால அன்னாளுக்கு என்ன செய்வாராமா? இரட்டிப்பான பங்கு. ஆமா. ஒரு கிண்ணம் கறி வறுத்தா எல்லாத்துக்கும் ஒரு கிண்ணம்னா அன்னாளுக்கு மட்டும் 2 கிண்ணம் கறி. அண்ணா சாப்பிடுறா, ஆமென் சாப்பிடு அப்படின்னு சொல்லி ரொம்ப நேசிச்சு அண்ணால ரொம்ப போஷிப்பாரு, அன்பு கூறுவார் எல்கானா. ஆமென். ஹல்லேலூயா. ரொம்ப அன்பு கூறுவார். ஏன்? ஒரே காரணம் என்ன தெரியுமா? அவளுக்கு என்ன இல்லை, குழந்தை இல்லை. அந்த பாரம் அவளுக்குள்ள இருந்துச்சு, அந்த ஏக்கம். ஆமென். அந்த துடிப்பு, ஹல்லேலூயா, அந்த கவலை அவளுக்குள்ள அதிகமா இருந்துச்சு. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் தானா? ஆமென். அதனால அதை விளங்கி கொண்ட எல்கானா அப்போ எது இல்லையோ, ஆமென், எது இல்லைன்னு சொல்லி ஒருவர் தேவ சமூகத்தில் அமர்கிறார்களோ அவர்களை கர்த்தர் அதிகமாய் நேசிப்பார். ஆமென். ஆமென். ஆனா நம்மளும் நீங்களும் என்ன நினைச்சுக்கிறோம்? எனக்கு இல்லைன்னு ஆண்டவர் என்னை விட்டுட்டாரு, இந்த பாஸ்டர் என்னை விட்டுட்டாரு. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. பாஸ்டர் ஒரு வேளை விடுவாரு,
ஏசப்பா விட மாட்டார். ஆமென். கர்த்தர் விட மாட்டார். ஹalleluya. ஆமென் தானா? ஆமென். ஆமென். பழைய ஏற்பாடு முழுவதும் கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவை குறித்து நிழலாட்டமாய் ஒவ்வொரு சம்பவத்திலும் இயேசு கிறிஸ்துவை பார்க்கலாம். ஆமென். பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட ஒவ்வொரு சம்பவத்திலும் இயேசு கிறிஸ்துவை நீங்க பார்க்கலாம். ஆமென். எல்கானா பிதாவாகிய தேவனுக்கு ஒப்பாக்கப்பட்டவன். எல்கானா யாருக்கு ஒப்பாக்கப்பட்டவன்? பிதாவாகிய தேவனுக்கு ஒப்பாக்கப்பட்டவன் எல்கானா. எப்படி சொல்றேன்? ஆமா, இல்லாதவைகளை குறித்து அக்கறை கொள்ளுகிறவர். ஹalleluya. இல்லாதவர்களை குறித்து அக்கறை கொள்ளுகிறவர், நேசிக்கிறவர், 2 மடங்கு நேசிக்கிறவர். ஆமென். என்ன செஞ்சாரா? அன்னாளா எல்கானா 2 பங்கு கொடுப்பானா. கொடுத்துட்டு அன்னாள்ட்ட என்ன சொல்லுவாரா? வாசிங்கயா. அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை என்ன செஞ்சிருந்தாரு? அடைத்திருந்தார். இது ஒண்ணு ரொம்ப ஸ்பெஷல். ஆமென். இது ஒண்ணு இந்த அதிகாரத்துல. ஆமென். இன்னைக்கு மெடிடேஷன் தான் கொண்டு போயிட்டு இருக்கேன் உங்களை. நான் செய்தி கொடுக்குற மாதிரியே இருக்கும். நான் செய்தி கொடுக்கல, மெடிடேஷன். நம்ம ஒரு மெடிடேஷன்ல இறங்கியிருக்கோம். ஆமென். நீங்க எல்லாரும் நினைக்கிறீங்க பாச செய்தி கொடுத்து இல்லை. இதுக்கு பேரு செய்தி இல்லை, இதுக்கு பிரசங்கம் இல்லை. இதுக்கு பேரு ஒரு அதிகாரத்தை எடுத்து எல்லா வசனையும் படிக்கிறோம்னா அதுக்கு பேர் என்னது? மெடிடேஷன். அங்க உள்ளான கருத்துக்களை கற்றுக்கொண்டு நம்ம வாழ்க்கையில அதை அப்ளை பண்ணி அன்னாளுக்கு செய்த ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். ஆமென். அதை விளங்கிக்க போறோம். ஹalleluya. அதை விளங்கிக்க போறோம். முடிவுல, பிரசங்கத்தின் முடிவுல அன்னாளுக்கு செய்த ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். ஆமென். அன்னாளுக்கு செய்தவர் ஆபிரகாமுக்கும் செய்வார். ஆமென். அன்னாளுக்கு செய்தவர் சபைக்கு செய்வார். ஆமென். நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே அதை செய்வார். ஹalleluya. ஆனால் அன்னாள் செய்ததை நான் செய்ய வேண்டும். ஆமென். அதுதான் மேட்ரு. ஹalleluya. இன்டர்பிரேஷன் என்ன, தியானம் என்ன, மெடிடேஷன் என்ன? இங்க அன்னாளுக்கு செய்த, நமக்கு இப்ப எல்லாருமே என்ன சொல்லி கொடுத்திருக்காங்க? அன்னாளுக்கு செய்ததை கர்த்தர் நமக்கும் செய்வார். ஆபிரகாம் கொஞ்சம் வித்தியாசமானவன். ஆமென். நான் சொல்றேன், அன்னாளுக்கு செய்ததை கர்த்தர் எனக்கு செய்வார். ஆனால் நான் அன்னாள் செய்ததை செய்ய வேண்டும். ஆமென். கை தட்டிருங்க. ஹalleluya. கை தட்டி சொல்லுங்க ஆமென் தானா? ஆனால் அன்னாள் செய்ததை நான் செய்யணும். ஆமென். Praise the Lord. ஹalleluya. ஹalleluya. ஆமென். நான் அன்னாள் செய்ததை நான் செய்ய மாட்டேன். ஆனால் அன்னாளுக்கு செய்ததை கர்த்தர் எனக்கு செய்யணும்னா நடக்காது. ஹalleluya. ஆமென். ஆமென் தானா? ஆமென். ஆமென் தானா? அதுக்கு தான் இந்த ஒரு அதிகாரத்தை நம்ம தியானிக்க போறோம். ஹalleluya. ஆமென். இதுக்கு பேரு மெடிடேஷன் மெசேஜ். சொல்லுங்க. மெடிடேஷன். டாபிக்கல் மெசேஜ், செரமன் மெசேஜ், மெடிடேஷன் மெசேஜ். ஆமென். பேசேஜ் மெசேஜ் அப்படின்னு மெசேஜில் பல விதங்கள் இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஆமென் மெடிடேஷன் மெசேஜ். அப்படின்னா ஒரு அதிகாரத்தை எடுத்து தியானித்து அதில் ஆண்டவர் எனக்கு என்ன தராரோ அதை என் வாழ்க்கையில் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அப்ளை பண்ணி ரிசல்ட்டை வெளியெடுக்கிறது. ஹalleluya. ஹalleluya. அப்ளை பண்ணி ரிசல்ட் என்ன செய்யணும்? வெளியெடுக்கிறது. நம்ம நோக்கமெல்லாம் என்னவா இருக்கணும்? ரிசல்ட் வெளியெடுக்கணும். ரிசல்ட்டை வெளியெடுக்கணும். அப்ப என்னன்னு பாருங்க அன்பு தேவ பிள்ளைகளே. சிநேகித்தபடினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். இதுதான் இந்த அதிகாரத்துடைய சிறப்பு அம்சமே. என்னது? கர்த்தரோ. சொல்லுங்க. கர்த்தரோ கர்ப்பத்தை அடைத்திருந்தார். ஆனா எல்கானா 2 பங்கு. எல்கானா 2 பங்கு. 2 பங்கு. அந்த உலகம் எதுல தெரியுமா சந்தோஷப்படும்? மனிதன் தருகிற 2 பங்குல சந்தோஷம் அடையும். இந்த உலக இருதயம் எப்படி தெரியுமா சந்தோஷப்படும்? ஆமென். யாராவது 2 மடங்கு நமக்கு கொடுத்துட்டா நமக்கு என்னவா இருக்கும்? ஆமென். தளபதி 3000 ரூபா கொடுத்தாரு, எடப்பாடி வந்து அடுத்த வருஷம் 5000 ரூபா கொடுத்தாரு, சந்தோஷம் தானே? சந்தோஷம். நமக்கு என்ன 5000 ரூபா பாயிட்டு வந்துச்சு. ஆமென். அப்படியே இன்னொரு ரவுண்ட் அடிச்சோமா, போனோமா, வந்தோமா, ஒரு பைபிள் வாங்கணுமா, பாஸ்டர்ட்ட தப்பிச்சோமா, பைபிள் வாங்கிட்டு தானே கிளவி தப்பிச்சிருச்சு, செதுக்கி இருப்பேன். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆமென் தானா? இந்த உலகம் எதுல சந்தோஷம் அடைகிறது? 2 பங்கு. ஆனா சந்தோஷம் எது தெரியுமா? கர்த்தர் அடைத்தார். ஹalleluya. கர்த்தர் அடைத்தார். அடைச்ச கர்த்தரை திறக்க வைக்கிற வேலை தான். ஹalleluya. ஆமென். ஆமென் தானா? ஹalleluya. இப்ப நான் ஒண்ணு உங்கள்ட்ட கேட்கிறேன், அடைக்கும் போது யாரு ஜெபம் பண்ணா அடைக்கும்படி? அப்புறம் ஏன் திறக்கிறதுக்கு நான் ஜெபம் பண்ணணும்? எனக்கு தானே வேணும்.
கேள்வி நல்லா புரிஞ்சுக்கொண்டீங்க. பைபிள் ஸ்டடி அதான். அண்ணாள் என் கர்ப்பத்தை அடையங்க ஆண்டவரேன் ஜெபம் பண்ணாளா? இல்ல. அப்புறம் ஏன் திறக்கும்படி ஜெபம் பண்ணா? இதுக்கு உண்டான பதிலை முடியும் போது சொல்றேன். இது அப்படியே வச்சிருங்க. இதுக்கு உண்டான பதிலை அதிகாரம் முடியும் போது சொல்றேன். கவனிங்க. அப்போ நல்ல கவனிங்க. மனுஷன் தர 2 மடங்கு ஆசீர்வாதத்துல அன்னாளுடைய இருதயம் சில வருஷங்கள் சமாதானம் அடைந்தது. சொல்லுங்க. மனுஷன் காண்பிக்கிற 2 மடங்கு அன்புல, 2 மடங்கு ஆசீர்வாதத்துல, 2 மடங்கு நேசத்துல, 2 மடங்கு நட்புல, 2 மடங்கு சிநேகத்துல சில வருஷங்கள் என்னுடைய இருதயம் சமாதானப்படலாம். ஆமென். அன்னாளுடைய இருதயம் சில நாட்கள், சில வருஷங்கள் சமாதானம் அடைந்தது. ஆமென். ஒரு வருஷம். ஆமென் தானா? அல்லேலூயா. நல்ல கவனிங்க. போய் வருவான், பணிந்து கொள்ளுவான், பலியிடுவான், 2 மடங்கு அவளுக்கு பங்குத்தான். இதெல்லாம் டாபிக், எல்லாம் மைண்ட்ல வச்சிருக்க வேண்டிய வார்த்தை. அடுத்து வாசிங்க. கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். அவளுடைய சக்காலத்தி, ஆமென், பெண்ணினாள் அவளை துக்கப்படுத்தும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். சொல்லுங்க. நான் 5வது என் டைரியை பாருங்களேன். ஆமென், என் டைரியை பாருங்க. இந்த பாருங்க 5. மிகவும் விசனப்படுவாள். என்னதாமம்மா சொல்லுங்க? மிகவும் விசனப்படுத்துவாள். ஆமென். ஒரு பக்கம் 2 மடங்கு நேசிக்கிறதுக்கு ஆள் இருந்தாலும், ஒரு பக்கம் இருதயத்தை குத்தி கிழிக்கிற ஒரு கூட்டம் இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு பக்கம் நம்மளை நேசிக்கிறதுக்கு ஒரு கூட்டத்தை கர்த்தர் வைத்திருந்தாலும், நம்மை உடைப்பதற்கு ஒரு கூட்டம் நிற்கும். ஸ்தோத்திரம். ஒரு பக்கம் உங்களை நேசித்து உங்களை தோல்ல சுமக்கிறதுக்கு ஒரு நபரை கர்த்தர் வச்சிருந்தா, ஆமென், ஒரு பக்கம் உங்களை தாறுமாறாக்கி சின்ன பின்னப்படுத்தி உங்க வாழ்க்கையை சிதறடிக்க ஒரு கூட்டமே இருக்கும். அல்லேலூயா. 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 உங்கள் மேல் அன்பு செலுத்த ஒரு எல்கானா இந்த உலகத்தில் இருந்தால், உங்களை அவதூறு பண்ண 1000 பெரிய நாட்கள் எழும்புவார்கள். அல்லேலூயா. உங்களை நேசிக்க உங்க மேல் 2 மடங்கு அன்பு செலுத்த ஒரு எல்கானாவை கர்த்தர் வைத்திருப்பார் என்று சொன்னால், உங்களை உடைத்தெறிய, உங்களை இருதயத்தை குத்தி கிழிக்க ஆயிரக்கணக்கான வெளிநாட்கள் இந்த உலகத்திலே இருப்பார்கள். அல்லேலூயா. 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 இதை பெருசுபடுத்த கூடாது. ஆமென். இருதயத்தின் காயங்களை ஆற்றுகிற ஒருவர் இருக்கிறார். காரணம், அன்னாளுடைய கர்ப்பத்தை அடைத்திருந்தது அவர். அது பெனினாளுக்கு தெரியாதே. அது 2 மடங்கு அன்பு செலுத்தின எல்கானாவுக்கு தெரியாதே. ஆமென். விளைந்தீங்களா? அல்லேலூயா. விளைந்தீங்களா? ஆமென். அன்னாளின் கர்ப்பத்தை அடைத்திருந்தவர் கர்த்தர் என்கிற அந்த உண்மை சம்பவம், ஆமென், அதிகமாய் மிகவும் விசனப்படுத்தி கொண்டிருந்த பெரினாளுக்கு தெரியாது. கர்த்தர் அடைத்தார்னா கர்த்தர் திறப்பார் அப்படிங்கிற உண்மை சத்தியம் யாருக்கு தெரியாது? உங்களை அவதூறு பண்ணுகிற, உங்களை நிந்திக்கிற, உங்களை அவமானப்படுத்துகிற, உங்கள் இருதயத்தை குத்தி கிழித்துக் கொண்டிருக்கிற சில சூழ்நிலைக்கு தெரியாது. பெனினாளுக்கு தெரியாது. கர்த்தர் அடைத்ததை கர்த்தர் திறப்பார்னு சொல்லி. ஆமென். கைகளை தட்டி அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் அடைத்ததை யார் திறப்பா? கர்த்தரே திறப்பா. ஆமென். ஆமென் தானா? ஆமென். கர்த்தர் திறந்தா எப்படி இருக்கும்னு 2வது அதிகாரம் 1 வசனத்துல நம்ம முடிக்கும் போது படிப்போம். இப்ப படிக்காதீங்க, உடனே போயிருமே கண்ணு. ஆமென். அல்லேலூயா. கவனிங்க. அன்னாளுக்கு செய்ததை என் தேவன் எனக்கு செய்வார், ஆனால் அன்னாள் செய்ததை நான் செய்வேன்கிற தீர்மானத்தோடு இன்னைக்கு போடுவோம். ஆமென். அதான் செய்தி இன்னைக்கு. ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். கவனிங்க. சொன்னாரு, ஆமென், கர்த்தரோ அவள் இருதயத்தின் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். அடுத்த வசனம் சொல்லுது, என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆமென், அடுத்த வார்த்தை சொல்லுகிறது. ஆமென். என்னவாமம்மா? என்ன வாசிங்க. ஆமென். அல்லேலூயா. அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். அவள் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். ஆண்டவரே, நல்ல கவனிங்க. ஒன்று, மிகவும் விசனப்படுத்துவாள். நான் அடுத்த டாபிக் அதான் போட்டிருக்கேன். 6வது டாபிக் மனமடிவாக்குவாள். சொல்லுங்க. மனமடிவாக்குவாள். அல்லேலூயா. யாரு? பெனினாள். யாரு? பெனினாள். பெனினாள் ரொம்ப தூரமா இருக்கிறவளா? வீட்டுக்குள்ள கூட இருக்கிறவா? வீட்டுக்குள்ள இருக்கிறவா? ஆமென். தன் கணவனிடத்திலே பங்கு போட்டு கொண்டவள். ஆமென். ஒரே வீட்டில்
ஒரே சட்டியில சாப்பிடுற ஆளு. அல்லேலூயா, ஹalleluya, அல்லேலூயா. ஆமென். அப்போ உங்க இருதயத்தை உடைக்கிறது யாரு? உங்களை காயப்படுத்துறது யாரு? உங்களை விசனப்படுத்துறது யாரு? உங்களை மனமடி வைக்கிறது, மனமடி வாக்குறது யாரு? தூரத்தில் இல்லை, ஆளு எங்க இருக்கு? வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கு. அப்ப நீங்க என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அவங்கள கழுத்தை நெரிச்சு கொன்றணும். அல்லேலூயா. சாவுடான்றணும். இல்லைன்னா சாகுடி அப்படின்னா சொல்லணும். அப்படியே சொல்லணும். அன்னாள் என்ன செய்தாலோ அதையே செய்ய வரும். ஆமென். அதைத்தான் செய்ய போறோம் இன்னைக்கு. ஹalleluya, அல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா, ஹalleluya, ஆமென் தானா? ஆமென். மிகவும் மனமடி வாக்குவாள், மிகவும் விசனப்படுத்துவாள். யாரால உங்களை இருதயம் காயப்படுது? யாருனால மனமடி வாங்கிட்டு இருக்கிறீங்க? அவங்கள கரிச்சு கொட்டாதீங்க, அவங்கள சபிக்காதீங்க, அவங்கள திட்டாதீங்க. நேர போங்க. அன்னாள் தாய் அன்னாள் என்ன செய்தாலோ அதை செய்யுங்க. ஆமென். அல்லேலூயா, ஹalleluya, அல்லேலூயா. ஆமென். மனமடி வாக்குவாள். ஆமென். மிகவும் என்ன செய்வாள் ஐயா? மனமடி வாக்குவாள். சரி, நம்மால் என்ன செய்யும் அப்போ? வாசிங்க. அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, இல்லையா, மனமடி வாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். பாருங்க, இது இப்ப நடக்கிறது இல்ல. சாப்பிடாம போய் குப்பரை படுக்கிறது இப்ப நடந்துக்கிறது இல்ல. எப்ப இருக்கு நடக்குதாம்மா? அப்ப இருந்தே இருக்கு. உசுன்ட்டா போதும், என்ன செய்யறது? சாப்பிடல, தப்புன்னு கதவை சாத்திட்டு குப்பரை படுத்துக்கிறது. ஆமே, அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென் தானா? ஆமென். பேச மாட்டேங்கிறீங்க. ஆமென், அல்லேலூயா. நல்ல சண்டை வந்தாதான் நல்லா சாப்பிடுவேன், பிச்சு கிளப்பிடுவேன். வீட்டிலே இருக்கிற குக்கரை முடிச்சுட்டு நேராக பிரியாணி கடைக்கும் போயிடுவேன். நான்வெஜ் தான் ஐயா. சும்மா வெளுத்துறது, தாக்குன்னு தாக்குறது. ஒரு கோழியை ஒன்றா வாங்கி உட்காந்து. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென் தானே? ஆமென், ஆமென், அல்லேலூயா. சாப்பிடாம இருக்கக்கூடாது. ஆமென் தானே? ஆமென். யார்கிட்ட சண்டை போட்டீங்க? யார்கிட்ட கருத்து வேறுபாடு? சொந்த சரீரம், மனைவி தானே. சாப்பிட்டு வந்து பேசிடணும். அக்காட்ட கேட்டு பாருங்க. சாப்பிட்டு வந்து நேரம் என்னம்மா டீ போடு டீ அப்படின்னு வைக்கிறோம். என்ன நடந்துச்சுன்னே தெரியாது வீட்டில். ஏம்மா டீ போடு, ஃபுல்லாக கட்டிட்டு வந்துட்டேன், கசன்னு இருக்கு, டீ போடு. ஆமாம், சாப்பிட்டுட்டு அக்காவை அதை மறந்துடுவோம். ஆமாம், அடுத்த செகண்ட் மறந்துடுவோம். அதனால தான் குடும்பம் நல்லா இருக்கு. அல்லேலூயா, ஆமென் தானே? ஆமென். இந்த ரெண்டு பேரும் சிரிக்கிறனால தான் எங்கள் வீட்டில் சண்டையே அதிகமாக வரும். நான் ஏதாவது சொல்லி ரெண்டு பேரும் கெக்க புக்கேன்றுவானுங்க. எங்கள் வீட்டில் சண்டை இவனை ரெண்டு பேர்த்தினால தான் வருது. சோத்திரம். இவனில் முதல்ல இந்த பல்ல தட்டி உட்கார வச்சோம்னா சரி. அவன் தானா டக்குன்னு அதுலேயும் அவன் வேணும்னு என்ன சமாதானமாக இருக்கணும். சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஆமென். எப்போ சமாதானமாக இருப்போம்? எப்போ சமாதானமாக இருப்போம்? நான் சொன்னால் ஏற்றுக்க மாட்டீங்க, ஆனால் ஏற்றுக்கணும். அதான் பைபிள் சொல்லுது. எப்போ சமாதானம் இருப்போம் தெரியுமா? விட்டு கொடுக்கும்போது. அல்லேலூயா. எப்போ சமாதானம் வரையா? விட்டு கொடுக்கும்போது. விட்டு கொடுக்கும்போது எப்படி இருப்போம்? சமாதானம். எட்டி உதைக்கும் போது சமாதானம் வராது. விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுத்தா தான் சமாதானம். எட்டி உதைக்கும் போதும் சமாதானமாக இருக்கணும். என்ன பாஸ்டர் இப்படி சொல்கிறீங்க? அப்படி தான் சொல்லுவேன். அல்லேலூயா, ஆமென் தானா? ஆமென். வேணும்னா வதைக்கிறாங்க, ஒரு பாசத்தில் இப்படிங்கிறது தான் உங்கள் மேலே வச்ச பாசங்க அது. என்ன நீங்கள் இப்படி என்னைய பார்க்குறீங்க? என்னையா போங்க அந்த சைடு அப்படின்னு சொன்னால் சரிடி அப்படின்னு போயிடணும். சரியா? நீ எப்படி என்னை உதைக்கலாம், உன் மீது நான் கேஸை போடுகிறேன், வாய்தாவுக்கு இழுக்கிறேன்னு சொன்னால் குடும்பம் 2ஆயிரும். ஆமே, ஆமே. புரிய மாட்டேங்குது உங்களுக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா. ரோட்ல சம்பந்தம் இல்லாம அடி வாங்கிட்டு வருவோம். பொண்டாட்டி லைட்டை தட்டிட்டா நமக்கு எங்க இருந்தோ வருமோ சுர்ரு, இல்லையா? இல்லையா? அதனால அன்பு தேவப்பிள்ளை எப்ப சமாதானம் வரும்? விட்டு கொடுக்கும் போது. ஆமென். எம்மிமா கவனிச்சுக்கிட்டே இருக்கிறா. எனக்கு கூட கல்யாணம் நடக்கும், நான் கூட அப்படியெல்லாம் இருப்பேன் ஐயா. முகத்துல தெரியுது. ஒரு பக்கம் அவன், ஒரு பக்கம் நீக்கி, 2 பேர் வாழ்க்கை என் கையில.
அல்லேலூயா. ஹalleluya. பிள்ளைங்களை ஆண்டவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். ஆமென். 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 ஒருத்தன் என்னை பற்றி பேசவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு நினைக்கிறான். அவனுக்கு இன்னும் வயசு இருக்கு, இன்னும் வருஷமும் இருக்கு. அவன் நினைச்சாலும் நடக்காது. இப்போ எதுவுமே ஹalleluya. நிறைய சம்பாதிக்கணும் அவன், அதனால் அவன் அப்படியே உட்கார வச்சிருக்கிறேன். கவனிங்க, அண்ணாள் என்ன செஞ்சாலும் அழுது கொண்டு சாப்பிடாம என்ன செய்வாளாமா? அழுது கொண்டு இருப்பாள். அழுது கொண்டு இருப்பாள். அப்ப பாருங்க, மனமடிவானா, துக்கப்படுத்தினா, व्यसனப்படுத்தினா இந்த இருதயம் சாப்பாட்டு மேல என்ன ஆகுது? இன்ட்ரெஸ்ட் இருக்காது, சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. போய் அழுதுகிட்டு இருப்பா. ஆமென். போய் என்ன செய்வாளா? அழுதுகிட்டு இருப்பா. எங்க சும்மா வெறுமையா எங்கேயோ போய் இடத்துல என்ன செய்வாளாம்? ஐயா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருப்பா. வாசிங்க வாசிங்க வாசிங்க. அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அண்ணாளே ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் அழுகிறாய்? கவனிங்க, ஏன் அழுகிறாய்? எல்கானா அண்ணாள் இடத்துல கேட்டார், ஏன் அழுகிறாய்ன்னு. ஆனா நாயின் ஒரு விதவைட்ட ஏசப்பா ஒளிமுக வாசல்ல கேட்டாரு, ஏன் அழுகிறாய்? அல்லேலூயா. ஆமென். ஏன் அழுகிறாய்? நாயின் ஒரு விதவைட்ட ஏசப்பா கேட்டாங்க, ஏன் அழுகிறாய்? அவர் ஏன் அழுகிறாய்னா உயிர் தெழுதல் நிச்சயம்னு அர்த்தம். ஆனா எல்கானா, மனிதர்கள் ஏன் உங்களை அழுகிறார்கள் என்று சொன்னால் ஆமென் ஒன்னும் நடக்காது. சும்மா 2 வார்த்தை ஆறுதல். ஆனா கர்த்தர் உங்களை பார்த்து ஏன் அழுகிறாய்னு கேட்டா அடுத்து என்னமோ நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஹalleluya. praise the lord. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. ஹalleluya. இயேசு உங்களை பார்த்து ஏன் அழுகிறாய் என்று கேட்டால் உயிர்ப்பு நடக்க போகுது. செத்த காரியங்கள், விழுந்து போன காரியங்கள், தோல்வியான காரியங்கள், இருக்கிறதெல்லாம் இல்லாம போயிடுச்சு, இழந்துட்டேன்னு சொல்ற காரியங்களே கர்த்தர் ஒரு உயிர்ப்பை உண்டாக்குவார். அவர் கேட்டா அதுல அர்த்தம் இருக்கு. மனுஷன் ஏன் அழுகிறீங்கன்னு கேட்டா ஒரு அர்த்தம் இல்ல, சும்மா கேக்குறாங்க. சும்மா கேட்குறாங்க, ஏன் அழுகிறீங்க? அழாதீங்க, நாங்கள்லாம் இருக்கிறோம்ல. பெரிய சந்தோஷம். உண்மையாலுமே சில சகோதரிமார் எனக்கு ஃபோன் பண்ணி, பாஸ்டர் நாங்கள்லாம் இருக்கிறோம், எதுக்கு நீங்கள் மன வருத்தப்படுறீங்க அப்படிமா. சில சகோதரன்மார் எனக்கு ஃபோன் பண்ணி, அண்ணே எதுக்கு வருத்தப்படுறீங்க? நடக்கிறதெல்லாம் நடக்கட்டே, கர்த்தர் நம்ம கூட இருக்காருண்ணே அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷம். ஆனால் அந்த வார்த்தைகள் எனக்கு உண்மையான ஆறுதலை தருவது இல்லை. ஆமென். ஒரு உண்மையான ஆறுதலை, பெரிய தைரியமாக இருக்கும், ஆனால் ஒரு உண்மையான ஆறுதலை தருவதில்லை. நான் நேரடியாக பைபிளை தூக்கிட்டு வந்து இந்த சமூகத்தில், ஆண்டோடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கும்போது தைரியம் மட்டுமல்ல, ஒரு உண்மையான ஆறுதலையும் அடைகிறேன். ஆமென். கைகளை தட்டி அல்லேலூயா. ஆமென் தானா? கவனிங்க, அதிக சொல்லுவாரு, அண்ணாளே ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாது இருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? ஆமென். அழுகாத, சாப்பிடாம இருக்காத, சஞ்சலப்படாத. 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான். நான் தான் உனக்கு 10 பிள்ளைக்கு சமண்டி, எதுக்கு நீ அழுகிற? ஆமென். எவ்வளவு அருமையான வார்த்தை இல்ல? அதாவது உலக பிரகாரமா மனுஷீகமா நினைச்சா எவ்வளவு ஆறுதலான வார்த்தை அது. ஆமென். ஆமென். அல்லேலூயா. எவ்வளவு அற்புதமான வார்த்தை இல்லையா? ஒரு மனுஷன் தான் மனைவிட்ட, நமக்கு பிள்ளை இல்லைன்னா இல்லை, நான் இருக்கேன் உனக்கு, எனக்கு நீ இருக்கிறேன்னு சொல்றது எவ்வளவு பெரிய அற்புதமான ஆறுதலான வார்த்தை. ஆமென். உலக பிரகாரமாய், மாம்சத்தின் பிரகாரமாய். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இந்த ஆறுதல் செட் ஆகாது. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இந்த ஆறுதல் செட் ஆகாது, ஒன்றும் செய்யாது. ஆமென். ஸ்பிரிச்சுவல் நிலைமையில, நல்லா விளங்கிருங்க நீ, ஸ்பிரிச்சுவல் நிலைமையில இந்த வார்த்தை ஒன்றும் செய்யாது. யாருக்கு? அண்ணாளுக்கு. அண்ணாளுக்கு இந்த வார்த்தை ஒன்றும் செய்யாது. செய்யாதனாலதான் ஒன்றும் செய்யல. இந்த வார்த்தை அண்ணாளுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தல. இந்த வார்த்தை அண்ணாளுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொண்டு வரல. இந்த வார்த்தை அண்ணாளுக்கு பெரிய ஆறுதலை கொண்டு வரல. இந்த வார்த்தை அண்ணாளை தேற்றல, ஒன்றும் செய்யல. அதனாலதான் அண்ணாள் அம்மா ஒரு முடிவு எடுத்தாங்க. என்ன முடிவு? சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு, சாப்பிட்டாச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு, விருந்து முடிஞ்சிருச்சு. அண்ணாள் எழுந்திருந்தாள். அண்ணாள் சொல்லுங்க எல்லாரும். அண்ணாள் நான் எழுதி இருக்கேன், அதான் 8வது பாயிண்ட் எழுதி இருக்கேன். எழுந்திருந்தாள் இருக்க பாருங்க, எழுந்திருந்தாள். அல்லேலூயா. ஆமென். யார் எழுந்தது? அண்ணாள். யார் எழுந்தது? மனமடிவாக்கப்பட்டவள் எழுந்திருந்தாள். யார் எழுந்தது? விசனப்பட்டவள் எழுந்திருந்தாள். யார் எழுந்திருந்தது? ஆமென். துக்கப்பட்டவள் எழுந்திருந்தாள். யார் எழுந்திருந்தது? கர்த்தரால் அடைபட்ட கற்பத்தை சுமந்து கொண்டிருந்த அண்ணாள் எழுந்திருந்தாள். அல்லேலூயா. இன்னும் சொல்ற, ஒரு படி மேல போய் யார் எழுந்தா?
அழுது கொண்டிருந்த என் தாய் அன்னாள் இழந்தாள். ஆமென். சொல்லுங்க, ஹல்லேலூயா. அழுது கொண்டிருந்த தாய் அன்னாள் எழுந்திருந்தாள். ஆமா, சாப்பிட்டாச்சு, வயிறு நிறைஞ்சிருச்சு, புசிச்சாச்சு, குடிச்சாச்சு, பலி முடிஞ்சிருச்சு, பணிந்தாச்சு, குனிந்தாச்சு, ஆமா, எல்லா ஃபார்மாலிட்டி முடிஞ்சிருச்சு. அல்லேலூயா. ஆமென். விருந்து முடிஞ்சிருச்சு. இப்ப அன்னாளுக்குள்ள ஒரு பெரிய எழுப்புதல். சொல்லுங்க, ஹல்லேலூயா. எழுப்புதல்னு சொல்லுங்க. அன்னாளுடைய இருதயத்துக்குள்ள ஒரு பெரிய எழுப்புதல். எல்கானாவுடைய வார்த்தை ஒன்னும் செய்யல, எல்கானாவுடைய ஆறுதல் ஒன்னும் செய்யல, எல்கானாவுடைய தேற்றுதல் ஒன்னும் செய்யல, பெரிய பாதிப்பு ஒன்னும் ஏற்படுத்தல, விளைவை ஒன்னும் ஏற்படுத்தல, விளைச்சல் ஒன்னும் நடக்கல. அந்த வார்த்தையில ஒரு எஃபெக்ட் இல்ல, ஒன்னும் இல்ல. அது சும்மா மனுஷ வார்த்தை. ஹல்லேலூயா. ஆனால் அன்னாள் எழுந்திருந்தாள். ஆமென். 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 எழும்புவீங்களா? ஹல்லேலூயா. ஆமென். விசன வரும்போது எழும்புவீங்களா? ஹல்லேலூயா. கஷ்டம் வரும்போது எழும்புவீங்களா? ஆமென். அழுதிட்டு இருக்கிறத விட்டுட்டு அழுகையை விட்டு எழும்புவீங்களா? ஆமென். துன்பத்தை விட்டுட்டு எழும்புவீங்களா? ராஜாவின் மாளிகையை தேடி போவீங்களா? ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ராஜாவின் மாளிகையில துக்கம் எல்லாம் மறப்பீங்களா? ஆமென். அதுக்கு பேர் தான் ஜெபம். கையை தட்டிருங்க. ஹல்லேலூயா. அன்னாள் எழுந்து எங்க போனா? வாசியா. அவள் எழுந்திருந்தாள். ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டியிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அடுத்தியா, அவள் போய் மனம் கசந்து, அவள் போய் மனம் கசந்து, சொல்லுங்க, மனம் கசந்து மிகவும் அழுது, சொல்லுங்க, மிகவும் அழுது. எங்க அழுகிறா இப்போ? ஆலயத்தில். இப்ப எங்க அழுகிறா? அப்படியே எங்க அழுதா? வீட்டுக்குள்ள. பேசுங்க. அப்ப எங்க அழுதா? வாசல்ல, ஆலயத்துக்கு வாசல்ல பலி கொடுத்துட்டு எல்லாம். இந்த வேளாங்கண்ணி கோயிலுக்கு போனீங்க, யாரெல்லாம் வேளாங்கண்ணி கோயிலுக்கு போயிருக்கீங்க? அங்கே வெளியிலேயே சமைக்கிறதுக்கெல்லாம் பாத்திரமெல்லாம் கிடைக்கும், அடுப்பெல்லாம் கிடைக்கும், ரூமெல்லாம் இருக்குது. ஆமாம், அப்படியே சமைச்சு சாப்பிட்டுட்டு மீன் குழம்பு சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே முட்டியை போட்டு மணலில் நடந்து தாய் மாதாவை தரிசிச்சுட்டு அப்படியே வரலாம். அல்லேலூயாவா. ஹல்லேலூயா. ஆமென் தானே? ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. நேரா நம்ம நேர்த்தி கடனை செலுத்துறதுக்கு வருஷத்துல ஒரு நாள் என்ன செஞ்சிருவோம்? அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். இல்லைன்னா இங்கிட்டு இங்கிட்டு கோவை குற்றாலம் காருண்யா அப்படி நம்ம பொறுத்து நீ நிறைவேற்ற என்ன செய்வோம்? வீட்டுக்கு பின்னாடி ஒரு சர்ச்சு கொடுத்துருக்காரு ஆண்டவர். அங்கே ஒரு பொருத்தனையும் பண்ணுறதில்ல, அந்த பாஸ்டரை வந்து சந்திக்கிறதில்ல, ஜெபம் பண்ணுறதில்ல, ஒரு ப்ரேயருக்கு வரதில்லை, ஒரு ஊழியத்திலையும் கலந்துக்கிறது இல்லை, ஒன்றும் செய்கிறதில்ல. இங்கேருந்து காருண்யா போனால் ஏதாச்சும் நடக்குமா? சொல்லுங்க. நடக்குதே, அந்த வருது இல்லை, நடக்குதே. எப்படி நடக்கும்? நடக்க விடாம நான் பண்ணுறேன். அல்லேலூயா. அப்புறம் நான் எதுக்கு உட்காந்துருக்கீங்க? அல்லேலூயா. கவனிங்க அன்பு தேவ பிள்ளைகளே, இப்ப எங்க அழுகிறா? ஆலயத்தில். முதல்ல எங்க அழுதா? வெளியில அவர் சொல்றதை கேட்டு பெனினாளுடைய சத்தத்தை கேட்டு அழுதா. அர்த்தமில்லாத அழுகை. சொல்லுங்க, அர்த்தமில்லாத அழுகை. இந்த ஆள் இப்படியே திட்டிக்கிட்டு இருக்காருன்னே பாஸ்டர்னே. அந்த ஆள் அப்படிதான் திட்டுவாரு. நேரம் எங்க போயிடணும்? ஆலயத்தில். பாஸ்டர் இவ கூட வாழ்றதை காட்டிலும் பெரிய போராட்டமா இருக்கு பாஸ்டர். நேரம் எங்க போயிடணும்? ஆலயத்தில். ஆமே, வேலையில் ஒரே போராட்டம். பார்த்தீங்கன்னா காலையில் கடைக்கு முன்னாடி எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டேன் பாஸ்டர், அதையும் தூக்கி வியாபாரத்தில் போடுங்க. இல்லை பாஸ்டர், ரெண்டு அறுத்து குங்குமம் தடவி இருக்கான் பாஸ்டர். குங்குமத்தை தடவிட்டு கால் குதிங்கால் இப்படி ஒரு மிதிங்க, குதிங்காலுக்கு ரொம்ப நல்லது. அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமாம், குதிங்காலுக்கு ரொம்ப நல்லது. எலுமிச்சம்பழம் அறுத்து வச்சு எலும்பு பாவம், நமக்கு ஒரு வேலை மிச்சம். அவன் அறுத்தே வச்சுட்டு போயிருக்கான், பிரச்சனை இல்லை. அப்படியே என்ன செய்யுங்க, குதிங்காலில் வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே கால் வச்சுங்க, கொஞ்சம் குதிங்கால் வலியெல்லாம் நல்லா கேட்கும். எதை பார்த்து பயப்படுறோம்? உங்கள் ஆத்மாவையும் உங்கள் சரீரத்தையும் நரகத்திலே தள்ளுகிறவரை பார்த்து பயப்படுங்கள். ஆமென். உங்கள் மாமிசத்தை, உங்கள் சரீரத்தை ஒடுக்கிறவன், உங்க சரீரத்தை அடிக்கிறவனை பார்த்து ஒரு நாள் என்ன செய்யாதீங்க? பயப்படாதீங்க. உங்க ஆத்மாவையும் சேர்த்து நரகத்திலே தள்ளுகிற ஒருவர் இருக்கிறார், அவருக்கு மட்டும் பயப்படுங்க. ஆமென். என்னையா வார்த்தை? ஹல்லேலூயா. அவருக்கு மட்டும் பயப்படுங்க. ஆமென். அப்படி சொல்றாரு.
ஆமென். அல்லேலூயா. அப்ப அழுகையை விட்டு எழுந்திருக்கணும், ஆமென். மனமடிவை விட்டு எழுந்திருக்கணும், ஆமென். விசனத்தை விட்டு எழுந்திருக்கணும், அல்லேலூயா. மனுஷனுடைய ஆறுதலான வார்த்தையை விட்டு எழும்பணும். ஆமென். அன்னாள் எழுந்திருந்து தேவாலயத்திலே போய் என்ன செய்தாலும் மனம் கசந்து மிகவும் அழுது. ஜெபத்துடைய முதல் ஸ்டேஜ், உங்க ஜெபத்தில் இருக்க வேண்டிய சிறப்பு அம்சங்கள்னு தலைப்பு ஆரம்பிச்சல, அதுல ஒண்ணு நீங்க என்ன செய்யணும், உங்க விண்ணப்பத்தை வச்சு மனம் கசந்து. என்கிட்ட அழுகிற மாதிரியே அங்கேயும் போய் அழுகிறது. என்கிட்ட என்ன அழுக? நாடகம். என்னை பார்த்தோன்னு பாஸ்டர் கொன்னே போடுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆமே. அல்லேலூயா. அங்கேயும் போய் என்ன செய்யுது அப்படி அவர்கிட்ட நாடகம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அங்க போனாவே நீங்க பாஸ்டர்மா இங்கே தான் உட்காந்துருக்காங்க, கேளுங்க. 2 பேரும் சந்தோஷமா பேசிட்டு மச்சான் ஜெபம் பண்ணலாமாமா அப்படின்னு ஜெபத்துக்கு சேர் எடுத்து போட்ட உடனே என் கண்ணில் தண்ணி வரும். சேர் எடுத்து போட்டு அடுத்த செகண்ட் என் கண்ணில் தண்ணி வரும். ஏன் தெரியுமா? என் சமூகத்தை, அப்பா சமூகத்தை உட்காந்துட்டேன் அல்லேலூயா அப்படின்னு சொல்லும் போது என் கண்ணீர் அழுவேன், தாரை அழுவேன். ஒரே வரி தான் பாடுவாங்க பாஸ்டர்மா, ஒரு வரி தான் பாடுவாங்க. என் கண்ணில் தேம்பி தேம்பி அழுவேன் நான். ஏன்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. அப்பாவை பாட வச்சிருக்கிறாரு, ஆமென். என் அப்பாவை துதிக்க வச்சிருக்கிறாரு, என் விசனத்தை எல்லாம் மாத்துவார், என் கடினமான பாதையை மாத்துவார், ஆமென். என் கஷ்டங்களை எல்லாம் அவர் ஒருவரால் மட்டும்தான் மாற்ற முடியும். ஆமென். அப்படி சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காரும்போது ஆமென், அன்னாள் செய்ததை செய்யும் போது அன்னாளுக்கு செய்ததை கர்த்தர் நமக்கும் செய்வார். ஆமென். இதான் பேட்டர்ன். இன்னைக்கு மெடிடேஷன் இதுதான். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்னாள் செய்ததை நானும் செய்யும் போது அன்னாளுக்கு செய்த கர்த்தர் எனக்கும் செய்வார். ஆமென். இன்னைக்கு அன்னாள் செய்ததை செய்யறது இல்ல, ஆனால் அன்னாளுக்கு செய்ததை எனக்கும் செய்யணும்னு விருப்பம், ஆமென். ஏக்கம், அழுக, பாரம் இல்ல. அன்னாள் செய்ததை நானும் செய்யணும். அப்போ உங்க விண்ணப்பத்தை தூக்கி கொண்டு வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா மனம் கசந்து என்ன செய்யணும்? மிகவும் அழுதாள். ரெண்டியா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. ஆமா, யாரை நோக்கி விண்ணப்பம் பண்ணணும்? கர்த்தரை நோக்கி. இப்ப ஜெபத்துக்கு போன உடனே கவனிங்க, ஏன் ஜெபம் கேட்கப்படல? அநேக ஜெப குறிப்புகள் வேத புத்தகத்தின் பின்பகுதியில் இருக்குன்னு ஆரம்பத்துல சொன்னேன். அநேக ஜெப குறிப்புகள் டைரியின் பின்பகுதியில் இருக்குன்னு ஆரம்பத்துல சொன்னேன். எதனால தெரியுமா? அங்க போய் உட்கார்ந்து மிகவும் மனம் கசந்து அழுதாலும் கண்கள் யாரை பார்க்கிறது இல்ல? கர்த்தரை நோக்கி. மனமடி வாக்கினவனை பார்க்கிறது, கசப்ப உண்டாக்கினவனை பார்க்கிறது, ஆமென், சோர்ந்து போக செய்தவனை பார்க்கிறது, அல்லேலூயா, விசனப்படுத்தினவனை பார்க்கிறது. பார்க்காதீங்க, யாரை பார்க்கணும்? கர்த்தரை நோக்கி. கர்த்தரை நோக்கி பார்க்கணும். அங்க போய் உட்கார்ந்த உடனே தான் பல சிந்தை வரும். ஐயோ, அதை விட்டுட்டோமே, இதை விட்டுட்டோமே, இதை செஞ்சோமா, ஜெபத்துக்கு வேற வந்துட்டோம், ஐயோ அதை விட்டுட்டு வந்துட்டோமே, அதை செய்யாம வந்துட்டோமே, இதை கொடுக்காம வந்துட்டோமே, இதை எடுக்காம வந்துட்டோமே. இந்த ஜெபத்துல பதில் தருவாரா? இந்த ஜெபத்துல பதில் கிடைக்குமா? கிடைக்காது. அப்ப என்ன செய்யணும்? கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். அடுத்தியா? சேனைகளின் கர்த்தாவே, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து. இப்ப சொல்லணும் ஆண்டவர்ட்ட. ஆமென். பாருங்க விண்ணப்பத்துல என்ன இருக்குன்னு பாருங்க, ஜெபத்துல என்ன இருக்குன்னு. அன்னாளுடைய ஜெபத்துல என்ன சிறப்பு அம்சம்? மனம் கசந்து அழுதாள், கர்த்தரை நோக்கி பார்த்தாள், ஆண்டவரிடத்துல பேசுகிறார். எப்படி பேசுகிறாள்? ஓ, உம்முடைய அடியாளின் சிறுமையை என்ன செய்ய? கண்ணோக்கி பார்த்து. நீங்க அவரை நோக்கி பார்த்தா அவர் உங்களை நோக்கி பார்ப்பார். அடுத்த வார்த்தை சொன்னா என்னது? உம்முடைய அடியாளை மறவாமல். ஆமா, உம்முடைய அடியாளை என்ன செய்யுங்க? மறவாமல். சொல்லுங்க அந்த வார்த்தையை சொல்லுங்க. உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி உம்முடைய அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு கையை நல்லா தட்டி ஆண்டுடைய சமூகத்தை உயர்த்துங்க. உங்க ஜெபத்துல காணப்பட வேண்டிய காரியம், அன்னாளுக்கு கர்த்தர் சாமுவேலை கொடுக்க காரணம், அன்னாளுடைய கற்பத்தை கர்த்தர் திறக்க காரணம், அன்னாளுடைய வேண்டுதலை கர்த்தர் கேட்க காரணம், அன்னாளுடைய ஜெபத்துக்கு சடன்லி பதிலை கொண்டு வந்ததின் காரணம் அவருடைய பாதத்தை பிடித்து அழுதா, அவரை நோக்கி பார்த்தா, அப்படி சமூகத்தில் ஒரு வார்த்தை சொன்னா, என்ன மறக்காதீங்க, என்ன மறக்காதீங்க ஆண்டவரே, என்ன மறந்துடாதீங்கப்பா. ஆமென். சொல்லுவீங்களா? என்ன மறந்துடாதீங்க ஆண்டவரே.
சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, என்ன மறந்துடாதீங்க. மனுஷன் என்ன மறந்துட்டான் ஆண்டவரே, பெனினாள் என்ன மறந்துட்டான், எல்கானா என்ன மறந்துட்டான், என் சுத்து வட்டாரம் என்ன மறந்துருச்சு, என்னிடத்துல நன்மை பெற்றவர்கள் என்ன மறந்துட்டாங்க, என்னை யூஸ் பண்ணிட்டவங்க என்ன மறந்துட்டாங்க, என்னை பயன்படுத்தி கொண்டவர்கள் என்னை மறந்து விட்டார்கள். என் தேவனாகிய கர்த்தர் என்ன மறக்காதீங்க ஆண்டவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன செஞ்சிராதீங்க, மறந்துடாதீங்க. உங்க ஜெபத்துல இந்த வார்த்தையை சொல்லணும், என்ன மறக்காதீங்க ஆண்டவரே. ஆமென். என்ன இன்னைக்கு இருந்து சொல்லணும், கர்த்தரை நோக்கி பார்க்கணும். ஒரு வார்த்தை தேவ சமூகத்துல உட்கார்ந்து வேற யாரையும் நினைக்க கூடாது. ஆண்டவருடைய சமூகத்துக்கு போனா கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்க்கணும். மனம் கசந்து கர்த்தருடைய சமூகத்துல அழணும், அழுது சொல்லணும், ஆண்டவரே உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பாரும், என்ன மறந்துடாதீங்க. ஆண்டவர்கிட்ட சொல்ல வேண்டிய வார்த்தை, என்ன செஞ்சிடாதீங்க, மறந்துடாதீங்கப்பா. அவன் இந்த உலகம் என்ன மறந்துட்டு போட்டும் நல்லது, நான் நேசித்தவர்கள் என்னை மறந்துட்டு போட்டும் நல்லது, நான் உயிர் கொடுத்தவர்கள் என்னை மறந்துட்டு போட்டும் நல்லது. நீங்க என்ன மறந்துடாதீங்க. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, மறந்துடாதீங்க. ஆண்டவரே வாசிங்க அந்த வசனத்தை. மறவாமல் நினைந்தருளி, மறவாமல் நினைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். நீங்க என்ன எனக்கு தர்றீங்களோ அதை நான் உங்களுக்கே ஒப்பு கொடுப்பேன். கைகளை தட்டி அல்லேலூயா. உங்களிடத்தை பெற்றதை, உங்களிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதை உங்களுக்கு நான் தருவேன்னு சொல்லி என்னவாமா பொருத்தனை பண்ணினாள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நம்ம ஜெபத்துல என்ன இருக்கணும், பொருத்தனை, ஒரு பொருத்தனை இருக்கணும், ஒரு விண்ணப்பம் இருக்கணும், கர்த்தரை நோக்கி பார்க்கிற அனுபவம் இருக்கணும், ஆண்டவரோடு பேசுகிற ஒரு அனுபவம். என்ன மறக்காதீங்க ஆண்டவரே. ஆமென். அப்படி சொல்ற ஒரு அனுபவம் இருக்கணும். என்ன செய்யாதீங்க, மறக்காதீங்க ஆண்டவரே அப்படி சொல்லி என்ன செய்யணுமாமா, ஒரு பொருத்தனை பண்ணினாள். ஆமென். கொடுத்தாள். வாசிங்க. அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது. ஆமென். அப்போ உங்க விண்ணப்பம் எப்படி இருக்கணும், உங்க ஜெபம் எப்படி இருக்கணும், போய் அவசர அவசரமா ஐயோ ஃபோன் வந்துருச்சே அப்படின்னு புள்ள தூக்கிட்டு வந்து கொடுக்க, அம்மா அந்த ஃபோனை வாங்கிட்டு வெளியே ஓட, அடுத்து வயனை பிடிச்சி போக வேண்டிய காரியத்துக்கு போக. வெகு நேரம் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வெகு நேரம், வெகு நேரம். இன்னைக்கு ஒரு 10 நிமிஷம் போச்சுன்னா இந்த பாஸ்டர் டைம் வர வர இழுக்கிறார் பார்த்தீங்களா, என்கிட்ட சொல்ல வேண்டியது வேப்ப மரத்துக்கு அடியில். ஆமையா, இந்த பாஸ்டர் வர வர பார்த்தீங்களா நேரத்தை இப்படி இழுக்கிறாரு, சரியில்லைங்க. ஆனால் ஹாஸ்பிட்டலில் 140வது சோக்கன் உட்காந்துக்கிட்டே இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் அடிக்கடி போய் அந்த அம்மா ஒரு பிள்ளை ஒருத்தி உட்காந்துருப்பா டேபிளில், அம்மா எத்தனை பேருக்குடா, 42 பேருக்குக்கா, இன்னும் 100 பேர் இருக்காங்க, உட்காரு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அங்கெல்லாம் உட்கார முடியும், ஜீசஸ். அங்கெல்லாம் உட்கார முடியும், அழகா உட்கார முடியும், ரொம்ப பொறுமையா. அப்பதான் நம்ம ரொம்ப பொறுமைசாலின்னு காமிப்போம் பாருங்களேன். அங்கதான் நம்ம ஐயோ எவ்வளவு பொறுமையா இருந்து டாக்டர் பார்த்துட்டு வராங்க. ஆமென். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆமென் தானா. ஆண்டவருடைய சமூகத்தில் அண்ணாள் எவ்வளவு நேரம் இருந்தாலும் வெகு நேரம். அப்போ ஜெபம் கொஞ்ச நேரம் எடுக்கட்டுமே. ஆமென். உங்க ஜெப வாழ்க்கை கொஞ்ச நேரம் எடுக்கட்டுமே. ஆமென். அவசர அவசரமா ஜெபம் பண்றது, அவசர அவசரமா ஓடுறது என்ன செய்ய போறீங்க பாருங்க. இந்த கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது பின்னாடி 2 வீலர்காரன் 2 பேர் பாம் 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 பாம்போன்னு அடிச்சுட்டே வருவான். நான் அவனுக்கு வழி விட்டுருவேன். வழி விட்டுட்டு அக்காடு சொல்லுவேன், இந்த போய் தான் அரிசி விலையை குறைக்க போகிறான். ஆமாம், இந்த போய் போய் ஆமாம் நிதியமைச்சரை பார்த்து பேசி அரிசி விலை 70 ரூபா இருக்கிறத 7 ரூபாய்க்கு கொண்டு வர போகிறான். ஆமாம். சில பஸ்காரங்க பார்த்தீங்கன்னா பின்னாடி போன்னு வழியே இல்லை, முன்னாடி ஒரு வழி இல்லையா, வங்கியுமே அசைக்க முடியாது. பார்த்துருக்கீங்களா? போ நான் என்ன செய்வேன், எனக்கு ஆரன் சத்தம் கேட்டாலே அலர்ஜி. என் வண்டி 60 போனால் 40,000, இன்னொரு ஆரன் அடித்தா 20,000. நான் அவனை விட வெறுப்பேற்றுவேன். ஆமென். போன்னு பாருங்களேன், 60 போயிட்டு இருக்கிற வண்டி நான் அப்படியே 40க்கு வரும். இதெல்லாம் எனக்கு நம்ம தலைவர் சொல்லி கொடுத்தது. 7 மணி 6 ஒரு தலைவர் உட்காந்துருப்பார்ல, அவர் சொல்லி கொடுத்தது. 6 அடிச்சாலும் ஸ்பீடாக போயிடாதீங்க, ஸ்லோ பண்ணுங்க வண்டி அம்பர். அல்லேலூயா. ஸ்பீடாக போய் நம்ம எங்கேயாச்சும் முட்டிட்டு மோதிட்டு விழுகுவா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். பரபரப்பான உலகத்தில் நம்முடைய இருதயம் அமைதியாக இருக்கணும். ஆமென். கவனிச்சீங்களா? பரபரப்பான உலகத்தில் நம்ம இருதயம் அமைதி, ஆண்டவருடைய சமூகத்தை தேடணும். அந்நாள் போய் என்ன செஞ்சாலாமா, கர்த்தருடைய சந்நிதியிலே வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். வாசிங்க, கடகடன் வாசித்து முடிச்சான். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள். சொல்லுங்க, விண்ணப்பத்தில் என்ன இருக்கணும், உங்க ஜெபத்தில் என்ன இருக்கணும்? ஆமென். சில பேர் ஒரு 5 நிமிஷம் இந்த காலையில் 7 மணி 6:30 வந்தீங்கன்னா நிறைய பேரை பார்க்கலாம். வந்து நின்னொன்னு ஆண்டவரே உமக்கு சோதரப்போ 5 நிமிஷம் கழிச்சு சத்தத்தை காணாது, ஆள் இருக்கிற இடமும் தெரியாது. காலையில் 7 மணி 6:30 வந்தீங்கன்னா
ஒரு 2-3 டிக்கெட். ஆமென். வந்த உடனே நின்று முக்காடு போட்டு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஒரு வாரமா ஜெபமே கிடையாது வீட்டில். இங்க வந்தா தான் ஜெபமே வரும். பார்த்து ஜெபம் பண்ணி சத்தம் போட்டு நான் வந்து நின்ன உடனே அப்படியே அந்த சத்தத்தையே காணாம போயிடும். இப்படியா இருக்கிறது அது இல்லை. அன்னாள் நம்ம ஜெபம் எப்படி இருக்கணுமாமா? இருதயத்தில். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினா. இருதயத்தில் பேசுறீங்களா ஆண்டவரோட? அல்லேலூயா. இல்ல இருதயத்தில் பேசுறீங்களா? வேலை ஸ்தலத்தில் வண்டி ஓட்டிட்டு போகும்போது, வேலை செய்யும் போது, ஆமென், உங்க பிசினஸ் சென்டர்ல உட்கார்ந்து இருக்கும் போது டேய் கர்த்தரோட பேசுற அனுபவம் இருக்கா? ஆமென். ஆமென். ஸ்கூல்ல ஒரு 10 நிமிஷம் சாப்பாட்டு நேரத்தில் அப்படி உட்காந்து பேசும்போது 10 நிமிஷம் அனுபவம் இருக்கா? இல்ல இந்த சேலை எவ்வளவுக்கு வாங்கினீங்க, எங்க வாங்கினீங்க, சூப்பரா இருக்கே, அல்லேலூயா அல்லேலூயா, ஒரு 10 நிமிஷம் ஆண்டவரை தியானிக்க முடியுதா? இதயத்தில் ஆண்டவரே இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு கொடுத்துருக்கிறீங்கப்பா. நான் சில இடத்துக்கு ஊழியத்துக்கு போகும்போது அப்படியே உட்காந்து ஆண்டவரோட பேசுவேன். ஆண்டவரே இந்த இடத்துக்கு என்ன கொண்டு வந்திருக்கிறீங்க, இவ்வளோ பெரிய வாய்ப்பை எனக்கு கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே, நீர் எவ்வளோ நல்லவர். ஆண்டவரோட பேசுற இருதயத்துல தேவனோடு பேசுற அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது. அவள் சத்தமோ சொல்லுங்க, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆமா, ஆண்டவர் வந்து வாயின் சத்தத்தை பார்க்கிறவர் அல்ல, இருதயத்தின் சத்தத்தை கேட்கிறவர். சொல்லுங்க, அவர் பார்க்கிறவர் அல்ல, கேட்கிறவர். ஆமென். அல்லேலூயா. வாயின் சத்தத்தை கேட்கிறவர் அல்ல, இருதயத்தின் சத்தத்தை ஆமென் கேட்கிறவர். வாயின் சத்தத்தை பார்க்கிறவர் அல்ல, இருதயத்தின் சத்தத்தை கேட்கிறாரு. ஆமென். உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, மனக்லேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நீ நினைக்கிற ஆள் நான் இல்லையா? நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இதயத்தை ஊற்றி விட்டேன். அல்லேலூயா அல்லேலூயா. உங்க ஜெபத்துல காணப்பட வேண்டிய கடைசி ஒரு அம்சம், சிறப்பு அம்சம். ஆமென். உங்கள் இருதயம் உங்கள் ஜெபத்திலே ஊற்றப்பட்டிருக்க வேண்டும். ஆமென். தண்ணீராய் ஊற்றப்பட்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. கரைக்கப்பட்டிருக்க வேண்டும். கடின இருதயம் கரைந்து தேவ சமூகத்தில் அது ஊற்றெடுத்து பெருகி இருக்க வேண்டும். ஆமென். ஊற்றப்பட்ட நிலைமையோடு தேவ சமூகத்தை விட்டு எழும்பணும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். என்ன நடந்துச்சு? ஆசிரியா, உம்முடைய அடியாளின் பேலியாளின் மகளாக என்னாதையும் மிகுதியான விசரத்தினாலும் கிளேசத்தினாலும் நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றால். ஆமென். அதற்கு ஏலி, நான் இவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என் மன கிளேசம், என் பாரம், என் துக்கம். அதனால ஆண்டவர் சமூகத்துல 19வது வசனத்தை, அதுக்கு ஏலி ஒரு வார்த்தை சொல்லுவார், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர். 18 வாசிங்க. அதற்கு ஏலி 17. அதற்கு ஏலி, சமாதானத்தினுடைய போ. எப்படி போ? அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ. உங்க பாஸ்டர் சொல்றேன், உங்க ஊழியக்காரர் சொல்றேன், நீங்களும் இன்னைக்கு சமாதானத்தோடு போங்க. ஆமென். அன்னாள் செய்ததை செய்யுங்க. அல்லேலூயா. போய் அன்னாள் செய்ததை செய்யுங்க. ஆமென். 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 நீங்க மன கிளேசம் அடையும் போது, துக்கம் அடையும் போது, பாரப்படும் போது, மனமடிவாகும் போது, கண்ணீர் விடும் போது, அள வைக்கும் போது, இந்த உலகம் உங்களை அவமானப்படுத்தும் போது, நிந்திக்கும் போது, சபிக்கும் போது, ஆமென், சத்தமிடும் போது, துர்ச்சத்தங்கள் காதிலே கேட்கப்படும் போது, ஆமென், அழுது வேற வெளியில உட்கார்ந்து அழாதீங்க. தேவ சமூகத்துக்குள்ளே உட்கார்ந்து மனம் கசந்து அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் தேவனாகிய கர்த்தாவே, என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து இந்த அடிமையை மறந்து போகாதிருப்பீராக. நீர் ஒன்றை கொடுத்தால் நான் அதை உம்முடைய கையிலே கொடுத்து உமக்கு முன்பாக நிற்பேன் சொல்லி பொருத்தனை பண்ணி வெகு நேரமாய் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்து கிடங்கள். ஆமென். நடந்தது என்ன? 19வது வசனத்தை வாசிங்கய்யா. அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். இப்ப நீங்க வீட்டுக்கு திரும்பி போறீங்க. அல்லேலூயா. இன்னொரு 5 நிமிஷத்துல வீடு திரும்ப போறீங்க. ஆமென். 5 நிமிஷத்துல உங்களை அனுப்பிடுவேன். அல்லேலூயா. வீட்டுக்கு போறீங்க. ஆமென். ஆமா. இப்ப சீலோவுல இருந்த ஒரு அனுபவம், இப்ப ராமாவுக்கு போறீங்க. அல்லேலூயா. ஆமென். ஆமென். இப்ப சீலோவுல இருந்து எங்க போறோம்? ராமா. இன்னைக்கு ஒரு தீர்மானம், பலியிடுவேன், பணிந்து கொள்ளுவேன், போய் வருவேன். ஆமென். ஆமென். முதல்ல இருந்து சொல்லுங்க, போய் வருவேன், பணிந்து கொள்ளுவேன், பலியிடுவேன். ஆமென். மனமடிவுகளை தாண்டுவேன், கசப்புகளை தாண்டுவேன். அல்லேலூயா. விசனத்தை தாண்டுவேன், விண்ணப்பம் பண்ணுவேன், கர்த்தரை நோக்கி பார்ப்பேன், கர்த்தர்ட்ட சொல்லுவேன், என்ன மறக்காதீங்க ஆண்டவரே,
தருவேன்னு தைரியமா சொல்லுகிற தைரியத்தை எனக்கு தருவாரு. ஏன்னா அவர் என்ன ஒரு நாளும் மறக்க மாட்டாரு. வாக்கு கொடுத்திருக்கிறாரு. தாயின் கர்ப்பத்தில் உன்னை தெரிந்து கொண்டேன்னு சொல்லி இருக்கிறாரு. அவர் என்ன செய்ய மாட்டாரு, மறக்க மாட்டாரு. பெனினால் மறக்கலாம், எல்கானா மறக்கலாம், என்னை சுற்றி இருக்கிறவர்கள் மறக்கலாம், சூழ்நிலைகள் என்னை வெறுக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம், என்னை தெரிந்து கொண்டவர் மறக்க மாட்டார். நீங்க என்ன மறக்காதீங்கன்னு சொல்லுவேன். அது ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போக மாட்டேன், வெகு நேரம் அவர் சமூகத்துல கிடப்பேன். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இதெல்லாம் நடந்த போது 2வது நாள் காலையில விடிஞ்சு பலியெல்லாம் முடிஞ்சு ராமாவுக்கு புறப்பட்டாச்சு. புறப்படும் போது அவர்கள் அதிகாலையில் எழுந்து, எப்ப கர்த்தரை பணிந்து கொள்ளணுமாமா? அதிகாலையில் எழுந்து. எல்லாமே மெடிடேஷன் தான். ஒவ்வொரு வார்த்தையும் மெடிடேஷன் தான். பாருங்க, அவர்கள் 10 மணிக்கு நம்மள மாதிரி ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு எப்போ ஊர்ல இருந்து கிளம்புவோம்? ஆமே, அப்பா சொல்லவே மத்தியானம் போ சாப்பிட்டு, அப்புறம் நம்மளும் குப்பரை அடிச்சு படுத்து மறுபடியும் மத்தியானம் கிளம்பும். ஆனா வீட்டுக்கு புறப்படும் போது சொல்லுங்க, அதிகாலையில் எழும்பி கர்த்தரை பணிந்து கொண்டு, கர்த்தர் என்ன செஞ்சாங்களாமா? பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை நினைந்தருளினார். கை தட்டிருங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. கை தட்டிருங்க, நல்லா கை தட்டிருங்க. என்ன மறக்காதீங்கன்னு சொன்னால, என்ன மறந்துடாதீங்கப்பான்னு சொன்னால, கர்த்தர் அவளை நினைந்தருளினார். சொல்லுங்க, யாரெல்லாம் ஆண்டவர்கிட்ட என்ன மறந்துடாதீங்க ஆண்டவரேன்னு சொல்றீங்களோ, உங்களை கர்த்தர் நினைந்தருளுவார், நினைப்பார். ஆமென். நினைப்பார். ஆமென். ஆமென். சொல்லுங்க. ஆமென். சீலோவில் இருக்கும்போது மட்டும் இல்ல, ராமாவில் இருக்கும்போது உங்களை நினைப்பார். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ராமாவில் இருக்கும்போதும் கர்த்தர் என்ன செய்வாராமா? அழகான வார்த்தைங்க, அப்படியே சிங்கிள் வேர்டு பைபிள்ல பாருங்க எப்படி இருக்குன்னு. கர்த்தர் அவளை நினைந்தருளினார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். மறந்தவளை, உலகம் மறந்தவளை கர்த்தர் என்ன செஞ்சாரா? நினைந்தருளினார். அப்புறம் காரியமெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஜம்முன்னு ஒரு ஆம்பளை பிள்ளைய ஆண்டவர் கொடுத்துட்டாரு. ஆமென். அடுத்த வருஷம் போகும்போது எல்கானாட்ட நான் வரலன்ட்டா. நானே வரல, கை குழந்தை கையில் வச்சிருக்கேன், நான் வரல, அடுத்த வருஷம் வரேன். இல்லைன்னா பிள்ளை பால் குடி மறந்தோடனே நான் வரப்பா, நீங்க போயிட்டு வாங்க, சந்தோஷமா பெண்ணினா கூட போயிட்டு வாங்க. அல்லேலூயா. நான் பலப்பட்டுட்டேன். சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் பலப்பட்டுட்டேன். ஆமென். என் தேவனிடத்துல கேட்டதை கர்த்தர் எனக்கு தந்துட்டாரு. ஆமென். நீ பெனினால் கூட போய் பலி செலுத்திட்டு வாயா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஆஃப்டர் 3 இயர்ஸ் கழிச்சு வர்றேன். ஆமென். ஆமென். இந்த பிள்ளைய நான் ஆண்டோட சொல்லியிருந்தேன், அங்கேயே கொண்டு வந்து விடுறேன்னு சொல்லியிருந்தேன், கொண்டு வந்து விடுறதுக்கு நான் வருவேன், நான் சந்தோஷமா இருக்கையா, போயிட்டு வா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கேன், போயிட்டு வா. ஆமென். ஆமென் தானா? ஆமென். ஆமென் தானா? ஹல்லேலூயா. சரி, நம்ம ஜெபம் இப்படி இருந்தா நம்ம சந்தோஷம் எப்படி இருக்கும்? 2-1. அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி மறுபடியும் என்னதான் பண்றா? ஜெபம் பண்றா. சொல்லுங்க, அப்ப ஜெபத்தை விடக்கூடாது. ஆமென். எப்போ? பெற்றுக்கொண்ட பிறகும். விளங்கிட்டீங்களா? ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேரு பெற்றுக்கொண்ட பிறகு என்ன செஞ்சிடறோம்? ஜெபத்தை விட்டுறாங்க. கொஞ்சம் மேல வந்த பிறகு, பிசினஸ் வளர்ந்த பிறகு, வீடு கட்டின பிறகு, விடக்கூடாது. ஆமென். விடக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க. ஆமென். விடக்கூடாது. ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. சந்தோஷப்படுகிறேன். பெனினால் வாய் தான் இவ்வளவு நாள் திறந்திருந்துச்சு, கர்த்தர் என் வாயை திறந்துட்டாரு. ஆமென். ஹல்லேலூயா. என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன். கைகளை தட்டி எல்லாரும் எழுந்து நில்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நில்லுங்க. அதுதான் சந்தோஷம். ஹல்லேலூயா. அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினால் நான் என்ன செய்கிறேன்? சந்தோஷப்படுகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்? கர்த்தரை போல காரியத்தை எல்லாம் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? வாய்க்க பண்ணிட்டாரு. ஆமென். ஜெபம் அன்னாளுடைய ஜெபத்துல காணப்பட்டவைகள். ஆமென். இதெல்லாம் உங்க ஜெபத்துல காணப்பட்டா ஆமென், உடனே நடக்கும். ஆமென். உடனே நடக்கும். ஹல்லேலூயா. ஜெபத்துல உட்கார்ந்துட்டு தான் ஊரவே யோசிக்கிறது. ஜீசஸ் கேட்கப்படாது இல்ல? எப்படி ஆண்டவர் விரும்புவாரு? ஜெபத்துல உட்கார்ந்துட்டா ஊரே யோசிக்கிறது. எதுக்கு வந்தீங்க? நம்ம எதுக்கு உட்கார்ந்தோம்?
ஜெபம் பண்ண உட்கார்ந்தோம். அப்போ என்ன செய்யணும்? கர்த்தரை நோக்கி பார்த்து மனம் கசந்து அழுது விண்ணப்பம் பண்ணி, அடியாளை மறந்துடாதீங்க, நான் கேட்டதை நீங்கள் எனக்கு தந்தீங்கன்னா நான் அதை உங்கள் கையிலே கொடுப்பேன், என் சிறுமையை மட்டும் மாற்றுங்க, நான் சாட்சியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி உடனே எந்திரிச்சு டக்குன்னு ஓடிடக்கூடாது. அலாரம் வச்சு வெகு நேரம் தேவ சமூகத்தில் காத்து கிடந்து இருதயத்தில் பேசி இருதயத்தை ஊற்றி, இதெல்லாம் நான் சொல்லலையா, பைபிளில் இருக்கு. இருதயத்தில் பேசி இருதயத்தை ஊற்றி புறப்பட்டு போனோம். அல்லேலூயா. புறப்பட்டு போனா, என் கொம்பை உயர்த்தி நீரே, என் தலையை உயர்த்தி நீரே, வெட்கப்பட்டு போவதில்லை, நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்படியே காணிக்கை செலுத்துவோமா? வெட்கப்பட்டு